எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உழவன் தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு கிசான் கிரெடிட் கார்டு லோன் அப்படின்ற விஷயத்த பத்தி பார்ப்போங்க. அதாவது மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீமுக்கு கீழ இந்த கிசான் கிரெடிட் கார்டு லோனோட லிமிட்ட வந்து இப்ப நடந்து முடிந்த யூனியன் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த 3,00,000 அப்படின்றத 5,00,000 உயர்த்தியிருக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அந்த போட்ட விதையில இருந்து அறுவடை பண்ணி பயிரை வெளில எடுத்து கொள்முதல் கொண்டு போய் பணம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 150 நாள் ஆயிருங்க. 150 நாள் ஒரு சின்ன குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி பயிரை வந்து பாதுகாக்கணும். அதற்கு மத்தியில ஏற்படக்கூடிய செலவுகள், முதல்ல நிலத்தை தயார்படுத்துறது, அப்புறம் விதை வாங்குறது, தென் விதையை போடுறதுக்கு ஆள் கூலி, அதுக்கப்புறம் உரம், பூச்சி மருந்து, அதுக்கப்புறம் ஹேர்வெஸ்ட் பண்றதுக்கு கூலி, தென் ஹேர்வெஸ்ட் பண்ணதை அடுத்ததை திருப்பி நீங்க கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போறதுக்கான செலவு, இத்தனை செலவுகளுக்காகவும் விவசாயிகள் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா லோன் வந்து வாங்கலாம். இதற்கு மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3% இருக்குங்க. இந்த மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ல 9% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 3,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாம்னு இருந்தது இல்லையா? இதுல 9%ல மானியம் இருக்குங்க. அதற்கு மேல வாங்கின கடனை வந்து சரியான நேரத்துல சரியான தவணையில கட்டி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 3% வந்து கன்செஷன் இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலா 4%ல ஒரு 3 lakhs வரைக்கும் கடன் கிடைக்குங்க. விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கும். அவங்க வந்து சின்ன 1 ஏக்கர்னாலும் வச்சிருந்தாலும் சரி, இதன் மூலமா அவங்க வந்து கடன் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை 2006, 2007 அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்த பி. சிதம்பரம் அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் வந்து 3,00,000 தாங்க இருந்தது. இப்பதான் அதை 5,00,000 மாத்திருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.